6 மாநில இடைத்தேர்தல் பாஜகவை பின்னுக்கு தள்ளிய இந்தியா கூட்டணி 2024 முன்னோட்டம் என கொண்டாட்டம். 6 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாஜக 3 இடங்களிலும், எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், திரிபுரா, கேரளா, மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட் ஆகிய 6 மாநிலங்களில் காலியாக இருந்த 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. கேரளாவின் புதுப்பள்ளி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டியின் மகன் சாண்டி உம்மன் 37,719 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எதிர்த்து போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சுமார் 42,000 வாக்குகளை பெற்றது. இந்த தொகுதியில் பாஜக முக்கிய போட்டியாளராக இல்லை. அக்கட்சியின் வேட்பாளர் 6,558 வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்தார். உத்தரப்பிரதேசத்தின் கோஷி தொகுதியில் சமாஜ்வாதி வேட்பாளர் சுதாகர் சிங் 42,759 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் தாரா சிங்கை வீழ்த்தினார். தாரா சிங் சமாஜ்வாதி கட்சியின் எம்எல்ஏவாக இருந்த நிலையில் அக்கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து தனது பதவியையும் ராஜினாமா செய்திருந்தார். அதே நேரம் மீண்டும் அவரால் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை. ஆளுங்கட்சியாக இருந்தும் வெற்றி பெற முடியாதது பாஜகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சமாஜ்வாதி கட்சியினர் இதனை 2024 தேர்தலுக்கான முன்னோட்டமாக கொண்டாடினர். மேற்கு வங்கத்தில் பாஜகவிடமிருந்து துப்குரி தொகுதியை திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றியது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் கூட்டணி வைத்து திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்டும் 13,000 வாக்குகளை பிரித்தனர். அப்படியிருந்தும் மம்தா பானர்ஜி அனைத்து எதிர்க்கட்சிகளையும் தோற்கடித்து அந்த தொகுதியை பாஜகவிடமிருந்து கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்தியா கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி இடையே நேரடி போட்டி நிலவியது. இங்கு ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேட்பாளர் பேபி தேவி சுமார் 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரை தோற்கடித்தார். உத்தரகாண்டின் பாகேஷ்வர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் வெறும் 2,405 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தினார். இந்த மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சி தனித்து போட்டியிட்டு 636 வாக்குகளை பிரித்தது. காங்கிரஸ் சிறு கட்சிகளை ஒருங்கிணைக்க தவறி வெற்றியை பறிகொடுத்தது. குட்டி மாநிலமான திரிபுராவின் போக்சா நகர் பகுதியில் பாஜக வேட்பாளர் தவப்பசூல் ஹுசைன் 34,146 வாக்குகள் பெற்ற நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான மார்க்சிஸ்ட் வேட்பாளர் வெறும் 3,909 வாக்குகளை மட்டுமே பெற்றார். இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட இந்த தொகுதியில் பாஜக வெற்றி பெற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் படுதோல்வியை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திரிபுராவின் தான்பூர் தொகுதியில் இடதுசாரி வேட்பாளரை 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாஜக வேட்பாளர் அபார வெற்றி பெற்றார். 6 மாநில இடைத்தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரே அணியாக போட்டியிட்ட நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் தனித்தனியாகவே போட்டியிட்டன. அப்படியிருந்தும் 3 தொகுதிகளில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றது. 4 தொகுதிகளை இந்தியா கூட்டணி கட்சிகள் கைப்பற்றியுள்ளன.